ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை, ஆக்சுவலா இது பைபிள்ல இல்ல, மிட்ராஷ் அப்படின்னு ட்ரெடிஷன்ல நான் இது வாசிச்சேன். இந்த ஆபிரகாம் குறித்து தியானிக்கும் போது நிறைய ட்ரெடிஷ்னல் புக்கு, யூதர்களுடைய பாரம்பரிய நூலகம், நூல் மிட்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அதுதான் பேஸ் அவங்களுக்கு. அதில் ஒரு அதிகாரம் குறிப்பிட்டிருக்கு. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய யுத்தம், ஒரு 4 ராஜாக்கள், இந்த சைடு 5 ராஜாக்கள் வந்து பெரிய யுத்தம் போடுறாங்க. இந்த யுத்தத்தில் ஆபிரகாம் வீட்டில் இருந்த ஆளை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுடைய யார், அவன் அண்ணன் பையனை லோத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. லோத்தை கொண்டு போனோன்னு அங்கேருந்து ஓடி வருகிறான். ஒருத்தன் தப்பிச்சு பிழைச்சி என்ன பண்ணுறான், ஓடி வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறான், ஆபிரகாமே இந்த மாதிரி ஒரு யுத்தம், அதில் லோத்தை கொண்டு போயிட்டாங்கன்னொன்னே ஆபிரகாம் உடனடியாக என்ன பண்ணுறாரு, வீட்டில் கைப்பணிந்த 318 வேலைக்காரர்களை கொண்டு போய் ஒரு பெரிய யுத்தம், ஆயி முதல் எங்கே வேற விழுறாருன்னா காலை தான், அதாவது காலை மட்டும் அது நடந்துச்சான். அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. மினிமம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ராஜாக்கு 1000 பேர்னு வச்சிருந்தா 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் மினிமம் கணக்கு சொல்லுங்க. ஒரு ராஜா குறைஞ்சபட்சம் ஒரு ராஜா 1000 பேர் வச்சிருப்பானா? அப்ப 5 ராஜாக்கள் முறியடிச்சுட்டு வரான். 4 ராஜாக்கள் இந்த சைடு. மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 1000 பேர்னு போட்டாலே 9000 பேர் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 5000 பேர் ஒரு சைடு, 4000 பேர் இன்னொரு சைடு. இவங்களை அடிக்கிறதுக்கு எத்தனை பேரை கொண்டு போகணும்? நீங்க இவங்களை மேற்கொள்ளணும்னா இவங்களை விட அதிகமான ஆட்களை என்ன பண்ணணும், நீங்க கொண்டு போகணும். ஆபிரகாம் கை பணிந்த வீட்டில் வேலை செய்கிற 300 பேரை என்ன பண்றான், கூட்டு போய் ஒரு பெரிய யுத்தத்தை ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு இதோடைய மகிமை என்னன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் மெல்கிசேதேக்கு வந்து அவனை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அங்கதான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய கர்த்தரிடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், அவர் நாமத்தினால நான் என்ன பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர். அப்பதான் ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு வருது. இந்த யுத்தம் நம்ம போட்டி போட்டனால, நம்ம 300 பேரை வச்சு ஜெயிச்சனால இந்த யுத்தம் வரல. வானத்தையும் பூமியும் உடையவர் நம்ம கூட என்ன பண்ணிருக்கிறாரு, நின்றிருக்கிறார். தேவ தூதர்கள் எல்லாம் வந்து யுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வெளிப்பாடு வந்தோடனே ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்தி அந்த சோதோம் ராஜா கேட்கும் போது ரிஜெக்ட் பண்றான் ஆஃபரை. நீ எல்லா பொருட்களையும் வச்சுக்கோ, ஜனங்களை எனக்கு கொடு அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்றான், பொருட்களை எனக்கு வேண்டாம், எனக்கு உன் கையிலேருந்து ஒரு சரட்டை கூட எனக்கு என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா 3 என்னை வல்லடிக்காது, ராஜா கையிலேருந்து ஒரு சரட்டை கூட வேண்டாம். நீ என்னை பணக்காரனாக்குன, நீ என்னை ஆசீர்வதிச்சுன்னு உலகத்துல எந்த பேரும் வந்துடக்கூடாது. தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு சொல்லி நான் என் கையை நான் தேவனுக்கு நேராய், வானத்தையும் பூமியும் உடையவராய கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன பண்ணிருக்கேன், உயர்த்திருக்கேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர். இந்த நாள்ல உங்களுக்கு தெரியாதது என்ன தெரியுமா, ஆபிரகாமுக்கு தெரியாதது என்ன தெரியுமா, அப்படி கையை உயர்த்திட்டு பாருங்க, அப்படி கையை உயர்த்திட்டு ஊரை பார்க்க போயிட்டு இருக்கான், அவன் வீட்டை பார்க்க போயிட்டு இருக்கான். பின்னாடி 318 பேர் எல்லாம் அப்படியே கையை நீட்டிகிட்டே இருங்க பார்க்கலாம், எல்லாம் வலது கரையை நீட்டிட்டு அப்படியே நீட்டிட்டு இருக்கும் போது ஆபிரகாம் தன்னை அறியாமலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாட ஆரம்பிச்சிட்டான், துதிக்க ஆரம்பிச்சிட்டான். துதிச்சுட்டு என்ன சொன்னானா, ஆண்டவரே இந்த யுத்தத்தில் வென்றது ஏன் கிருபை இல்லை, என்னுடைய பலம் இல்லை, எங்கள் வீட்டில் வேலை பார்த்தவங்களும் அவங்களாலலாம் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, இது எனக்கு தெரியும், இது உங்கள் சுத்த கிருபைப்பா, நீங்க வானத்தின் பூமி உடையவர், நீங்க என் கூட இருந்தனால அந்த யுத்தத்தை ஜெயிச்சோன்னே நீரன் கேடகம்னு தூதர்கள் எல்லாம் புது பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் பரலோகத்துல. இப்படி ஒரு தீர்க்கதரிசி எழுதுறாரு, பரலோகத்துல என்ன நடந்துச்சுன்னு. இது பூமியில ஆபிரகாம் கையை தூக்கிட்டு இருக்கான், தூதர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தூதர்கள் யுத்தம் நடக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்சர்வ் பண்றாங்க. ஹோல் தூத வர்க்கமும் வான தூத சேனைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இப்ப ஆபிரகாம் இப்படி ஜெபிச்சோன்னே தூதர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நேரா திரும்பிட்டாங்களாம். ஆண்டவருக்கு நேரா திரும்பி, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஓ பிளஸ்ஸட் ஓ காட், அந்த வசனம், அந்த வார்த்தையை நான் அப்படியே உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதை நீங்க பாருங்க. When Abraham concluded his prayer, the angels in heaven sang out their praises to God. இது ஆபிரகாமுடைய gospel of Abraham ஒரு மிட்ராஷ் புக் இருக்கு, அந்த புக்ல இது எழுதியிருக்காங்க. When Abraham concluded his prayer, the angels in heaven sang out their praises to God.
blessed art thou, O Lord our God, the shield of Abraham அப்படின்னாங்களாம். எல்லா தூதர்களும் வானத்துல என்ன பண்ணாங்களாம், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் ஆபிரகாம் தேவனா இருக்கிறீர், நீர் ஆபிரகாமுடைய கேடகமா இருக்கிறீர் அப்படின்னு எல்லாரும் பாட்டு பாடி தேவனை ஆராதிக்க வருவாங்களா. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? என்னைக்கா தூதர்கள் சும்மா அங்க ஓயாம பரிசுத்தரை பரிசுத்தரன் பாடல. அவங்கெல்லாம் என்ன அப்சர்வ் பண்றாங்க, பூமியில நடக்கிறத அப்சர்வ் பண்றாங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு பாடுவாங்க, மெல்கின் தேவனே நீர் மெல்கிக்கு கேடகமா இருக்கிறீர், மஞ்சுவின் தேவனே நீர் மஞ்சுவுக்கு கேடகம். ஒவ்வொரு முறை நீங்க கையை உயர்த்தும் போது தூதர்கள் ஆண்டவரை பார்த்து உங்க பேரை சொல்லி பாடுறாங்க. நீங்க பாடுறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஓயாம உங்க நாமத்தை சொல்லி, உங்க தேவன் பெரியவர், உங்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் நீர் பெரியவர், நீர் பெரியவர் அப்படின்னு பரலோக தூத சேனைகள் எல்லாம் பாடினா எப்படி இருக்கும்? பாடிட்டு சொல்றாங்களா, நீர் அவருடைய கேடகம், the shield of Abraham அப்படின்னு பாடினோடனே ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்றாரு, பயப்படாதே நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். இந்த காலை வேளையில உங்க போராட்டம், உங்க பிரச்சனை இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. கையை உயர்த்தி வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர், he is the owner of heaven and earth. அவர் என் பக்கத்துல இருக்கிறார், என் பட்சமா இருக்கிறார், அவருக்கு நான் பிள்ளை, அவருடைய புத்திரன், அவர் எங்க அப்பா, அவர் எனக்கு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்குமானா, அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். தூதர்கள் எல்லாம் இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவங்க உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற மகத்துவமான மேன்மையான காரியங்களை பாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப தூதர்கள் பாட்டு புரியுதா? தூதர்கள் இடைவிடாம பாடிட்டு இருக்காங்க. போர் அடிக்கல அவங்களுக்கு. அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களை பார்த்தா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக ஆண்டவர் கேடகமா இருக்கிறாரு. பரலோகம் அறிஞ்சிருக்கு, உங்க கண்ணு தான் தெரிய மாட்டேங்க. பக்கம் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோகத்துல உங்களை குறிச்சு தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்துல இடைவிடாமல் பாடி கொண்டு இருக்கிறார்கள். ஓ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் ஜீவன் பெற்றேன், நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, எங்கள் கேடகமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம், ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீ, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீ. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீ, நான் தள்ளுண்ட இடங்கள் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீ, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. கரடான பாதையில் தூக்கி சென்றீ, முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீ, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே,
பாடுற சத்தம் எனக்கு கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டுமே. நீங்க என்ன பாடுறீங்களோ அது பரலோகத்துல பாட்டு, அதான் புது பாட்டு. பரலோகத்துல தூதர்கள் உங்களுக்கு எப்படி ஆண்டவர் ரிலேட் பண்றாரோ அது அவங்கள ஆச்சரியப்படுத்துது. உங்க கூட எப்படி ஆண்டவர் அற்புதம் பண்றாரோ பரலோகத்துல பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா இது வேற பார்க்காததெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, எவ்ரி டைம் நியூ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் உணர்கிறேன், நீங்க இது பாடும் போதே உங்களுக்கு எப்படிலாம் இருக்கிறான்னு தூதர்கள் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க கேடகம்னா மெல்கின் தேவன் நீர் அவனுக்கு கேடகமா இருக்கிறீங்க தூதர்கள் துதிக்கிறாங்க. அதனால நான் சொல்லிட்டாங்க, தூதர்களோடு இணைந்து, வான தூதர்களோடு வான சேனைகளோடு இணைந்து எங்கள் ஆதரவே உம்மை ஆராதிப்பே. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்து என்னை உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எதிரான அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எங்கள் ஆதரவே எங்கள் மறைவீடமே, எங்கள் ஆதரவே எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி சொன்னதினால் ஜீவன் பெற்றேன் நான். ஓஹோ நீர் கண்டதினால், நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் கண்டதினால் எங்கள் ஆதரவே எங்கள் ஆதரவே எங்கள் மறைவீடமே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம். வண்டர்ஃபுல். ஆயிரம் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். உயர்த்தி வைத்தீர் எங்கள் ஆதரவே. எல்லாரும் சேர்ந்து அடைக்கலமே மறைவீடமே, கேடகமே எங்கள் கேடகமே எங்கள் மறைவீடமே. எல்லாரும் எங்கள் கேடகமே, என் கேடகம், நான் நம்பும் தேவனின் கேடகம். ஓ நான் நம்பும் தேவனின் கேடகமா இருக்கிறார். You are my shield, you are my shield, you are my shield. என் கேடகம் நீர், என் ரட்சிப்பு நீர், என் ரட்சணை கொம்பு. நான் நம்புகிறவர் ஓ இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ரேபரா ஷோகோரே ரிபனதரோ தெரே கப்ரோஷே ரேபனதோஷிகா. என்னென்ன யோசனைகள் எல்லாம் யார் யாருக்கு இருக்குன்னு ஒன்றும் புரியாது. ஆனா பரலோகம் உங்க கூட நின்னா நீங்க அதெல்லாம் பார்த்து அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவன் உங்களுக்கு என்ன பண்றான், இவன் எனக்கு என்ன சூனியம் பண்றான், இவன் எனக்காக தீமை பண்ணிட்டு இருக்கான், இந்த எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்து அங்கெல்லாம் பரலோகத்துல இதை பத்தி பேச்சு கிடையாது. பரலோகத்துல இதெல்லாம் தூதர்கள் பாடுற பாட்டு. தூதர்கள் பாடுற பாட்டு. எதிரான யோசனை என்ன பண்றாரா, அதமாக்கி நீர் உந்தனின் யோசனையை நிறைவேற்றுகிறீர். பீலையாம் என்ன திட்டம் பண்ணான்னு இஸ்ரவேலருக்கே தெரியாது. பாலாக்கு என்ன திட்டம் பண்ணான்னு இஸ்ரவேலருக்கே தெரியாது. இதெல்லாம் தெரியாம ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டே இருக்கு, கீழே பூமியில நடந்து வந்துகிட்டே இருக்காங்க.
சாக்கு முட்டையை சுமந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஆனா மலையின் உச்சியில இவங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சூது பண்ணிட்டு இருக்கு. இவங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டம் மந்திரம் பண்ணிட்டு இருக்கு. தூதர்கள் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறாங்க? கீழே ஒரு கூட்டம் நடந்து போயிட்டு இருக்கு. எந்த ஐடியாவுமே கிடையாது. பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியாமல் இருந்தால் உங்களால் ஆராதிக்கவே முடியாது. தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? இவன் எனக்கு சதி பண்ணிட்டு இருக்கான் பாஸ்டர், நான் நம்பவே இல்லைன்னு நீங்கள் உட்காந்துருவீங்க. தெரியாமல் இருக்கிற நல்லது. இன்னும் ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. இட் இஸ் குட் நாட் டு நோ. பரலோகத்துக்கு தெரியட்டும். பரலோகத்தில் தூதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க தெரியுமா? கீழே ஒரு கூட்டம் பாவமாக போயிட்டு இருக்கு, மேலே ஒரு கூட்டம் இவங்கள சபிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு பரலோகம் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. பார்த்தா வாயை என்ன பண்ணிட்டாராம்? சேஞ்ச் பண்ணி விட்டு, நீ நன்மையை தவிர, நீ ஆசீர்வாதத்தை தவிர சாபத்துக்கு வாயை திறந்த அப்படின்னு வாயை மாத்திட்டாரு. பரலோகம் தூதர்கள் அதை வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிட்டு, என்னடா நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. ஓ, இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் பாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பாடலை பாடுறாங்க. எதிரான யோசனையை தேவன் என்ன பண்றாராம்? அதமாக்குகிறார். இதனால அந்த வெளிப்பாடு தூதர்களுக்கு உண்ட வெளிப்பாடு. இது உங்களுக்கு தெரியாத இடத்துல ஆண்டவர் செய்கிற வெளிப்பாடு. இது பக்கத்தில் 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாத இடங்கள்ல ஆண்டவர் எதிரின் யோசனையெல்லாம் என்ன பண்றாரு? அதமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஷீல்டு உங்களை சூழ அவர் இருக்கிறார். உங்களை அப்படியே ஷீல்டா, யூ ஆர் ஷீல்டட். ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்க கேடகம், எப்பா எவ்வளோ பெரிய கேடகம் உங்களை சூழ்ந்துருக்குன்னா, பவர்ஃபுல்லான கேடகம் உங்களை சூழ்ந்துருக்குங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்கு நீங்கள் அஞ்சலாம்? எதற்கு நீங்கள் பயப்பட முடியும்? எதற்கு நீங்கள் தயங்க முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க? எதிரான யோசனைகள் எல்லாம் மதமாக்கி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய எத்தனைகள் எல்லாம் மதமாக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா ஓநாய்களையும் தேவன் அதமாக்கி கொண்டு இருக்கிறார். எல்லா நரிகளுடைய யோசனைகள் எல்லாம் அதமாக்கி கொண்டு இருக்கிறார். இதை பரலோகம் பார்த்துருச்சு. நீங்க தான் பார்க்கணும். இப்ப எல்லாம் பார்த்துட்டு அப்படியே எதிரின் யோசனைகள்லாம் அதமாக்குறத உங்க கண்களால பார்க்கணும்னு கண்ணை திறங்க. ஆண்டவரே, என் கண்ணை திறங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடல் வெளிப்பாடாக உங்களுக்கு மாறும். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து இப்போ, எதிரியின் யோசனை அதமாக்கி உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ, எதிரியின் யோசனை அதமாக்கி நீ, உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எதிரியின் யோசனை உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ, எங்கள் ஆதரவே, எங்கள் உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, கடைசி எங்கள் கேடகமே, எங்கள் மறைவீடமே, எங்கள் கேடகமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதி, எங்கள் கேடகமே, மறைவீடமே, உம்மை ஆராதி. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மை நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்காக
கரங்களை உயர்த்தி என்னை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் கிடப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் பாதையில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த. உள்ளத்தின் ஆழத்திற்கு என்னை மறவா அவன் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் சூழ்ந்த போது செட்டைகளாலே மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக everyone என்னை மறவாதவர் நம்மை மறவாதவர் நீ துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை கர்த்தர் செய்த நன்மைக்காக